வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்திக்கால மோகம் அத்தியாயம் 5. அரவிந்தனது வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு என்பதை பின்னர் விடுப்பு முடிந்து மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் ஒரு நாள் ரகசியமாக அவனை சந்தித்த போது தெரிந்து கொண்டாள். டாக்டருக்கு படித்த பெண் வரதட்சணையுடன் அவனை மாலையிட காத்திருக்கும்போது அவன் தொழிலுக்கு உதவி செய்ய முடியாது ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை சீர் வரதட்சணை ஏதுமில்லாது அவன் கட்டிக்கொள்ள அனுமதிக்க முடியாது என்று அவனை தந்தை போல் வளர்த்து ஆளாக்கி அண்ணா ஆகாசத்திற்கும் பூமிக்கும் குதித்தார். கோபத்தில் தாயார் விம்மி விம்மி அழுதாள். காதல் கல்யாணம் என்பதை கேட்டதும் இரு தரப்பு வீட்டவர்களுக்கும் அது ஏதோ ஒரு பயங்கர வியாதி போல ஒப்புதல் தர மறுத்து ரகளை செய்தனர். அரவிந்தனின் அண்ணன் தாம் தூக்கில் தொங்கிவிடப் போவதாக பயமுறுத்தினார். படித்து பட்டம் பெற்றதும் தாமே காத்து கொள்ளும் நிலை ஏற்பட்டும் ஏன் நம் நாட்டில் பெற்றவர்களும் உறவினர்களும் பெண்களிடமிருந்து அதிகப்படியான அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கின்றனர். வேலை நாட்டில் இப்படியெல்லாம் நிகழ்வதில்லையே. படித்து வேலைக்கு அமர்ந்ததும் பெண்ணோ பிள்ளையோ வீட்டை விட்டு சுயேட்சையாக வாழ தொடங்குகிறார்கள், காதலிக்கிறார்கள், கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். பழங்காலத்தில் பணக்காரர் என்று தனிப்பட்டு வாழ நேர்ந்த சமயத்தில் பெண் தமது அந்தஸ்திற்கு குறைவான இடத்திலோ தமது விரோதியின் மகனையோ காதலித்துவிட்டு கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவதை தெரிவித்ததும் பெற்றவர்கள் பொங்கி எழுந்தனர். காதலர்கள் வாழ்க்கை கல்லறையாகியது. அதன் கருத்தை வைத்து கொண்டுதான் ரோமியோவும் ஜூலியட்டும் அமர காதலர்களாக படைக்கப்பட்டனர். ஆனால் அந்த மேலை நாட்டில் இப்போது நிலைமை முற்றிலும் வேறாகிவிட்டது. பழம்பெரும் பெருமைக்குரிய பணக்கார குடும்பத்து வாலிபன் ஒரு சாதாரண குடிமகனின் மகளை மணந்து கொள்கிறான். காதலை பொறுத்தவரை அங்கெல்லாம் சமத்துவம் நிலவியுள்ளது. நம் நாட்டில்தான் ஜாதி, மதம், அந்தஸ்து என்று குறுக்கீடுகள் போதாது போல பெற்றோர்கள் இப்போது வேலை செய்யும் பெண்ணையும் தங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு நிதிகளாக தாங்களே பத்திரமாக வைத்து கொண்டு தங்கள் இஷ்டப்படி ஆட்டி படைக்க நினைக்கிறார்கள். இருவரும் கூடி பேசி அந்த முடிவுக்கு வந்து விட்டிருந்தனர். உரிய முன் அறிவிக்கை விடுத்து ஒரு மாத கால அறிவிப்பின்படி இருவரும் பதிவு திருமணம் செய்து கொள்ள துணிந்து விட்டிருந்தனர். ஒரு நாள் காலை வேலைக்கு புறப்பட்டு போன துர்கா அரவிந்தன் முன்னேற்பாட்டின்படி அன்று வேலைக்கு லீவு போட்டுவிட்டு பதிவு திருமண அலுவலகத்தில் தக்க சாட்சியங்களுடன் தங்கள் திருமணத்தை மிக விரைவில் முடித்து கொண்டு விட்டார்கள். பின்னர் அருகில் இருந்த ஒரு கோவிலுக்கு சென்று புரோகிதரை வைத்து ஒரு சாஸ்திர கல்யாணத்தையும் நண்பர்கள் உதவியால் செய்து முடித்து கொண்டு விட்டனர் அவர்கள் இருவரும். அதற்கு பின்னர் நண்பர்களுடன் ஒரு ஹோட்டலில் கல்யாண விருந்து சாப்பிட்டுவிட்டு அரவிந்தன் திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பணத்தை போட்டு வாங்கிய புதிய காரில் ஏறிக்கொண்டு அடுத்தபடியான போராட்டத்தை எதிர்நோக்கி கொஞ்சம் அச்சத்தோடு முதலில் அரவிந்தன் வீட்டிற்கு போனார்கள். வாட்டசாட்டமான தோற்றத்தில் வந்து கதவை திறந்த அரவிந்தன் அண்ணனை கண்டதுமே துர்கா மிகவும் அரண்டு போய்விட்டாள். என்ன, கல்யாணம் செய்து கொண்டு விட்டீர்களா? பேஷ், அதை சொல்லக்கூட இங்கே வந்திருக்க தேவையில்லையே. அண்ணன் கூப்பாடு போட வயதாலும் வியாதியாலும் ஒடுங்கி போன அவன் தாய் வாயை புடைவு தலைப்பால் மூடிக்கொண்டு விம்ம அண்ணி அலற அந்த வீட்டில் அப்போது யாரோ இறந்து விட்டது போன்றதொரு துக்கம் தலை தூக்கியது. எங்களை ஆசீர்வதிகள் என்று இருவரும் வணங்கிய போது அண்ணன் வெடித்தார். வெளியே போ, என் கோபத்தை அதிகமாக தூண்டினால் வெட்டி போட்டு விடுவேன். ஆமாம் என்ற உரிமவே அரவிந்தன் தன் தாயை பரிதாபமாக பார்த்துவிட்டு மனைவியுடன் வெளியேறிவிட்டான். அதைவிட ஒரு பயங்கர வரவேற்பு அவள் வீட்டில் அவர்களுக்கு காத்திருந்தது. வாசலில் காரை நிறுத்திவிட்டு அவர்கள் இறங்கும் முன்பே சொல்லி வைத்தாற்போல் அப்பா கதவை திறந்தார். அவர்களை ஜோடியாக கண்டதும் அவர் கண்கள் நெருப்பாகியன. எட்டி பார்த்த அம்மா புது புடவையும் கழுத்திலே மஞ்சள் சரடுமாக வந்து நின்ற பெண்ணையும் அவனையும் வியப்பும் கோபமாக பார்த்தாள். விஷயம் பழிச்சென்று அவளுக்கு விளங்கி போயிற்று. எனக்கென்னவோ மனசிலே சந்தேகம் ஏற்பட்டது. கோழி வீட்டு போனில் உன் பள்ளிக்கூடத்திற்கு கூப்பிட்டு விசாரித்தேன். நீ இன்னைக்கு வேலைக்கு வரவில்லை, லீவு போட்டிருக்கேன்னு கணக்கர் சொன்னார். அப்போவே எனக்கு பகீர்னு ஆகிவிட்டது. என்ன துணிச்சல் இருந்தால் இப்படி ஒரு காரியம் செய்வேன். அப்பா இறைந்து கத்த எதிர் வீட்டு ஜன்னல் வழியே சில தலைகள் தெரிய அவர்கள் இருவருக்கும் அவமானமாக இருந்தது. உள்ளே போய் பேசலாமா என்று கூறிக்கொண்டு அப்பாவை தாண்டி அரவிந்தன் உள்ளே வந்ததும் அம்மா கையில் இருந்த தண்ணீர் சொம்பை முற்றத்திலே விட்டெறிந்தாள்.
பாவி சண்டாளா, நீ உருப்பட மாட்டே. என் பெண்ணை ஏமாற்றி திருட்டு தாலியை கட்டி அழைச்சிட்டு வந்திருக்க. கைகளை சொருக்கினால் சபித்தாள். இந்த கல்யாணம் உருப்பட போகிறதில்லை. பெரியவங்க மனசை நோக செய்த எந்த காரியமும் உருப்படாது. காகிதத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு மஞ்சள் கயிற்று கட்டிவிட்டால் கல்யாணம் ஆக்கி விடாது. 30 முக்கோடி தேவதையும் அக்னி பகவானும் சாட்சியாக இருந்த பெரியோர்கள் ஆசி வழங்க முறைப்படி நடந்தால்தான் அந்த கல்யாணம் வெற்றி பெறும். இவனை நம்பி கழுத்தை நீட்டிவிட்டு காகிதத்தில் கையெழுத்து போட்டுட்டு வந்து நிற்கிறாயே, உன்னை என்ற அப்பா கோபத்துடன் கையை ஓங்க அரவிந்தன் குறுக்கிட்டான். நிறுத்துங்க, அவள் ஒன்றும் பச்சை குழந்தை அல்ல. எப்போவோ மேஜர் ஆக்கிவிட்ட பெண். இந்த வயதிலும் நீங்கள் அவளை அடக்கி ஆள பார்ப்பதே மதிய இனம். அவள் என் மனைவி. சட்டப்படி சாஸ்திரப்படி நீங்கள் சொன்ன தேவதைகள், அக்னி பகவான், பெரியவங்க எல்லாரும் முன்னிலையிலும் தெய்வ சன்னிதானத்தில் நாங்கள் செஞ்சு கொண்ட கல்யாணம் இன்னும் சட்டப்படி உறுதியாக இருக்குது. பதிவு திருமணம் வேற செய்துக்கிட்டு இருக்கோம். அரவிந்தன் உரிமைய போது அவன் மீது தூக்கி எறியாத குறையாக அம்மா ஞானம் மேசை மேலிருந்தொரு தடிமனான புத்தகத்தை தூக்கி வாயிற்பக்கம் வீசினாள். இவளை படிக்க வச்சிங்களே, பண்ணியிருக்கிற துரோகத்தை பார்த்தீங்களா? பள்ளிக்கூட வாத்தியார் அம்மாவாம். இவகிட்ட படித்த பிள்ளைகள் உருப்பிட்டா போலதான். ஆத்திரத்துடன் கத்தினாள். அம்மா, அது லைப்ரரி புத்தகம் என்று துர்கா கிரீச்சிட்டாள். உன் மூஞ்சிக்கு இனி புத்தகம் இருக்கேடா, உன் சாமான்களை தூக்கிட்டு நட என்று அப்பா இறைந்தார். துர்கா, வேண்டாம். இந்த வீட்டிலிருந்து நீ ஒரு மாற்று புடவை கூட எடுத்து வர தேவையில்லை. நாம் தனியாக குடித்தனம் ஆரம்பித்து வாழ்ந்து காட்டுவோம். பள்ளிக்கூடத்தை சேர்ந்த லைப்ரரி புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வா, போதும் என்று உத்தரவிட்டான் அரவிந்தன். தாழ்வாரத்தில் கிடந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே அவள் கணவனுடன் வெளியேறிவிட்டாள். அந்த காட்சியை தெரிவே வேடிக்கை பார்த்தது. அங்கே என்ன சண்டை? ஆவலுடன் கேட்டால் ஒரு கிழவி. ஞானத்தின் மகள் அந்த வாத்தியாரம்மா எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. பெத்தவங்க அடிச்சுக்கிறாங்க. தன்னை பற்றிய வம்பு பேச்சு கேட்டபோது துர்காவுக்கு கோபந்தான் வந்தது. நீ மெல்ல நடந்துதான் வீட்டை விட்டு வந்து பஸ் ஏறி என்னை உரிய இடத்தில் சந்தித்த. அதற்கு சமூகத்திலே பெயர் ஓடிப்போவது. காதலித்த பின் கல்யாணம் செய்து கொள்ள உன்னை ஒத்த மேஜர் அடைந்த பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று இன்னமும் 10ஆம் வசூலியாக இருக்கு நம் சமூகம் என்று சிரித்தான் அரவிந்தன். ஆனால் அவளுக்கு அழுகை வந்தது. அந்த சமூகத்தின் முன் பெற்ற மகளை தாயை அவமானப்படுத்தி துரத்தி விட்டாளே. மூத்த மகளுக்கு இருந்த பணத்தை போட்டு கடன் வாங்கியாவது கல்யாணம் செய்து ஒருவன் கையில் ஒப்படைக்க துடித்த தாய் இளைய மகள் செலவு வைக்காது தானே அந்த திருமணம் செய்து கொண்டதை வெறுக்கிறாள். காரணம் இல்லாமல் போகவில்லை. மூத்தாள் வீட்டுக்கு சுமையாக இருந்தாள். இளையால் பொன் முட்டையிலும் வாத்தாக இருந்தது. அவளுக்கே தீங்காகிவிட்டது. போகட்டும், காலம் மாறும், அவர்கள் மனமும் மாறும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். ஒரு சிறிய ஃப்ளாட் வாடகைக்கு எடுத்து அவர்கள் இருவரும் தனி கொடுத்தும் துவங்கினார்கள். அந்த 2 ஆண்டு காலமும் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நகமும் சதையும் போல, பூவும் மனமும் போல என்று எத்தனை உதாரணங்கள் சொன்னாலும் கூட பொருந்தாது. அத்தனை நெருக்கமான நேசமான ஓர் உயிராகிவிட்டு இனிய தம்பதியராக வாழ்ந்தனர். அவள் தாய்மை அடைந்த போது தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற இனிய எதிர்பார்ப்பின் போது அவள் உள்ளத்தில் ஏற்பட்ட சபலமும் ஆசையும் அவளது வாழ்விற்கே நாசம் விளைவித்து விட்டது. பின்னர் தானே உணர்ந்து கொண்டாள். அவள் தாய் வீட்டில் உறவாடி கொண்டிருந்த சமயம் ஆஸ்பத்திரியிலிருந்து கை குழந்தையுடன் விதவியாகி தனிமையில் தவித்த தாயுடன் சில மாதங்கள் தங்கி இருக்க நினைத்த போதுதான் அந்த தவறு ஏற்பட்டது. அப்பொழுது அதை பற்றி கண்டுபிடித்து தூண்டி கெடுத்தவள் அவள் தாய்தான். அரவிந்தன் அவளையும் குழந்தையையும் பார்க்க தினமும் தனது கிளினிக்கிலிருந்து அந்தி பொழுதிலே வருவது வழக்கம். வாய்க்கதவை தாண்டி உள்ளே தாழ்வாரம் வரைதான் அவனை அம்மா அனுமதித்திருக்கிறாள். துர்கா, என்ன இருந்தாலும் நீ என் பெண், உன்னை மன்னிச்சிட்டேன். அதனாலே உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அந்த கடன்காரனை கண்டால் என் வயிறு பத்திக்கிறது.
தெரு சிரிக்கப் போகிறதேனே. அவனை உனக்காக உள்ளே விடுறேன். அவன் இங்கே வந்து சாப்பிடக்கூடாது, தங்கக்கூடாது. இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா கண்டிப்பாக உத்தரவிட்டாள். அம்மாவின் உறவும் அன்பும் திரும்ப கிடைத்து விட்டதே என்ற திருப்தியில் துர்கா அதற்கெல்லாம் தலையாட்டினாள். அரவிந்தன் அந்த அவமானத்தை தன் மனைவிக்காக பொறுத்து கொண்டு ஒரு பாயில் மாமியார் கிடத்தும் தன் மகனை வாரி எடுத்து கொஞ்சிவிட்டு தான் வாங்கி வந்த பொம்மைகளையெல்லாம் மனைவிக்கு வாங்கி வந்த பூ பட்டலத்தையும் அருகே வைத்துவிட்டு அந்த வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் கூட தாகத்திற்கு குடிக்காது போய்விடுவது வழக்கம். பரத் பிறக்கும் முன்பே அரவிந்தன் அந்த அழகான வீட்டை வாங்கி மனைவி பெயரில் எழுதி வைத்து விட்டிருந்தான். அதுவும் அம்மாவின் ஏற்பாடாக இருந்தது. துர்கா வெயில் காலத்தில் ஓட்டிலிருந்து வீட்டில் தேள் விழுகிறது. தூங்கும் குழந்தையை கொட்டிவிடப் போகிறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. வீடு உன்னுடையது தானே, அதில் குழந்தையோடு நான் வந்து இருக்கப் போகிறேன். இத்தனைக்கு பிறகு எனக்கு அவன் வாங்கிய வீட்டில் தங்க பிரியமில்லை. ஆனால் இங்கே வாடகை கொடுத்து கொண்டு கடல் போல அங்கே ஒரு வீட்டை போட்டுவிட்டு இருக்க மனமில்லை என்றாள். உங்களுக்கு மருமகனை கண்டால் பிடிக்கவில்லையம்மா என்று துர்கா கேட்டாள். வெட்கத்தை விழுங்கிவிட்டு, குழந்தையை வளர்த்து கொடுக்க உதவிக்கு உன்னோட வீட்டில் தங்கிக்கிறேன். ஆனால் உன் புருஷனோட பேச மாட்டேன். அவனுக்கு எந்தவித பணிவிடைகளும் செய்ய மாட்டேன். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் நான் தங்கிக்கிறேன். இங்குள்ள சாமான்களை விற்று காசாக்கி கொண்டு தேவைப்பட்ட சில துணிமணிகளுடன் ஒரு சின்ன பெட்டியோடு என்னால் புறப்பட முடியும் என்றாள் அம்மா. விற்று காசாக்க ஒரு பழைய புத்தக அலமாரி, கொஞ்சம் பித்தளை பாத்திரங்கள், உடைந்த நாட்காலிகள், அலுமினிய கட்டில்கள், சில ஸ்டீல் பாத்திரங்கள், இவைதான் அம்மாவிடம் மீதமிருந்தவை. கழுத்தில் வெறும் துளசி மாலையும் காதில் சிவத்தோடும் கையில் தேய்ந்து போனதொரு தங்க வளையலும் தான் அவளது கையிருப்பு. வங்கியில் சில 100 ரூபாய்கள் தான் ஆஸ்தி. கணவனிடம் இதை பற்றி ஆலோசித்த போது அரவிந்தன் தன் மாமியாரை பெருந்தன்மையோடு மனதிற்குள் மன்னித்து விட்டான். தாராளமாக அவங்க நம் வீட்டில் தங்கிக்கலாம், எனக்கு மறுப்பில்லை என்றான் மகிழ்ச்சியுடன். மருமகனை கண்டால் பிடிக்கவில்லை. ஆனால் அவன் வீட்டில் தங்கி அவனது குழந்தையை வளர்க்கும் பாவனையில் அவனது சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து தின்ன வெட்கம் இருக்கவில்லை. வேறு கதி இல்லை என்ற நிலையில் அவள் தங்கியிருந்தாள். ஆனால் உண்ட வீட்டிற்கு 2 அகம் செய்ய துணிந்து விட்டாள். கை நிறைய சம்பாதிக்க துவங்கிவிட்ட அரவிந்தன் துர்கா வேலையை விட்டு வீட்டில் தங்க வேண்டும் என்று பிரியப்பட்டான். வீட்டின் தலைவியாக, குழந்தையின் தாயாக அவள் வாழ வேண்டும். வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது என்று அவன் அவளுக்கு ஓய்வு தர விரும்பினான். ஆனால் அவன் தாயின் போதனை வேறாக இருந்தது. துர்கா, எக்காரணம் கொண்டும் வேலையை விடாதே. பின்னால் பென்ஷன் அது இது என்று சலுகைகள் போய்விடும். என்னதான் உன் கணவன் சம்பாதித்து கொட்டினாலும் உன்னுடையதுன்னு 4 காசு நீ சம்பாதித்து கொண்டிருந்தால்தான் அவன் மதிப்பான். இல்லாவிட்டால் காலில் போட்டு மிதிப்பான். கணவனை விட அவளுக்கு தாயின் பேச்சு தான் தலைக்கேறியது. வேலையை தொடர்ந்து பிடிவாதமாக கவனித்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் ஒரு நாள் அவளது தாய் கடை தெருவிலிருந்து மூச்சரிக்க வந்தவள் ஒரு கதையுடன் வந்தாள். துர்கா அப்பொழுதுதான் வேலையிலிருந்து வந்திருந்தாள். 3 வயசாகி கொண்டிருந்த தன் மழலை செல்வத்தை வாரி மடியில் வைத்து கொஞ்சியபடி அம்மா ஃப்ளாஸ்கில் போட்டு வைத்திருந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி சாப்பிட கையில் எடுத்தவள் துர்கா என்று அலறுவதை கேட்டு நடுங்கி போய் டம்ளரை மேஜை மேல் வைத்துவிட்டு குழந்தையை வாரி அணைத்தபடி வாசலுக்கு ஓடி வந்தாள். தூக்கி வந்த காய்கறி கூடைகளை தொப்பென்று நடை மீது வைத்துவிட்டு கதையை தாளிட்டு கொண்டு முன் இருக்கை மீது சரிந்தால் தாய் ஞானம். என்னம்மா உங்களுக்கு? கனமான கூடைகளை தூக்கிக்கிட்டு ஏன் நடந்து வந்தீங்க? ஒரு ரிக்ஷாவில் வந்திருக்கலாமே, மயக்கம் வருதா? அனுதாபத்துடன் கேட்ட மகளை கோபத்துடன் பார்த்தாள் தாய். காய்கறி கூடை கணக்கலை. இத்தனை படித்தும் என் மகள் ஏமாந்தவளா ஆகிட்டாளேங்கிற வைத்தெரிச்சல் மனதை கணக்குது. வேதனை தாங்களை. விவரத்தை சொல்ல மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடி வரேன். என்னம்மா, என்ன நடந்தது சொல்லுங்க? துர்கா வற்புறுத்தினாள். உன் புருஷன் வேறு ஒருத்தியோடு ஒரு 6 மாதமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அது தெரியாமல் நீ இருக்கிறியே. யார் அப்படி சொன்னது? கோபத்துடன் கேட்டாள் துர்கா. அவள் நெஞ்சு படபடவென்று துடித்து கொண்டது. அவளது அரவிந்தன் அவளை உயிருக்குறாய் நேசிக்கிறவன். அப்படி ஒரு காரியம்
அவ அப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டான் என்று உள்ளுணர்வு கூச்சலிட்டது. நீலசாயம் பூசின அந்த கடைசி பங்களாவிலே வசிக்கிறாளே ஒரு வயசான அம்மா. இந்த ஆம்பளை போக்கை புரிந்து கொண்ட மகராசி அவங்க. அதனாலே ஒரு பெரிய அலுவலகத்தில் தலைமை கணக்கராக வேலை செய்த காலத்திலே தனக்கு கல்யாணம் வேண்டாம்னு தீர்மானித்து அப்படியே தனிமரமாக நின்று போனவங்க. வேலையிலிருந்து ஓய்வடைஞ்சு இப்போது சமூக சேவை அது இதுன்னு தன்னால் ஆனதை செய்துக்கிட்டு ஒரு வீட்டை வாங்கி போட்டுக்கிட்டு தன்னந்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஏன் வம்புக்காரின்னு அசட்டையாக பேசுகிற? அவங்க கண்ணாலே பார்த்ததை என்கிட்ட சொல்லி எச்சரிக்கை செய்தாங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, உன் கணவன் யாரோ ஒரு பெண்ணோடு காரில் பீச்சில் உட்கார்ந்து இருந்தானாம். ஒரு தடவை அவங்க 2 பேரையும் அண்ணா சாலையில் பார்த்தாங்களாம். எச்சிலை விழுங்கி கொண்டாள். இது சுத்த போய் நான் நம்ப மாட்டேன். என் கணவர் அப்படி எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். ஆத்திரத்துடன் கத்தினாள் துர்கா. உண்மையை சொன்னால் உடம்பெரியும்பாங்க. ஒரு நாள் பொறு, நான் அந்த அம்மா கிட்ட கேட்டு அந்த பொண்ணு யார், பேர் என்ன என்கிற விவரத்தோடு விளக்கமாக சொல்கிறேன். பிறகு உன் புருஷனை விசாரிச்சுக்கோ. உண்மையை சொல்லாட்டா அவங்களை கையும் களவுமா உன் முன்னாலே காட்டித்தர எனக்கு ரொம்பவே சாமர்த்தியம் உண்டு. 24 மணி நேரம் பொறுமையாக அவள் இருக்கப்பட்ட பாடு. அவள் தாய் ஞானம் வாக்கு கொடுத்தபடியே வந்து விஷயத்தை சொன்னாள். அந்த பெண் பெயர் மாலதியாம். அவனோட கிளினிக்கில் உதவி டாக்டராக வேலை பார்க்கிறாளாம். திடுக்கிட்டு போனால் துர்கா. கிளினிக்கில் வேலை அதிகமாகிவிட்டதால் கூட உதவி செய்ய ஒரு பெண் டாக்டரை பெண்கள் பகுதிக்கு நியமித்திருப்பதாக சொன்னான் அரவிந்தன். பின்னர் அந்த டாக்டரை ஒரு நாள் வீட்டிற்கு அழைத்து வந்தான். பார்க்க மாநிறமாக ஒடிசலான தோற்றத்தில் இருந்த அவளை பற்றி துர்கா கவலைப்படவில்லை. மாலதி அதற்கு பின் பல தடவை அவர்கள் வீட்டுக்கு வந்து போனாள். சில சமயங்கள் அவளையும் கூட கணவருடன் சினிமாவுக்கு அவள் அழைத்து சென்றதுண்டு. சாப்பிட வீட்டிற்கு அழைத்தாள். விடுமுறை தினங்களில் விமர்சையாக சமைப்பதை கணவனுக்கும் அவளுக்கும் தன் கைகளினாலேயே பரிமாறி உபசரித்தது உண்டு. தன் குடும்பத்துக்கு அவள் ஒரு நல்ல சிநேகிதி என்றுதான் நினைத்திருந்தாள். இப்போது அந்த சிநேகிதியை அவளை குழி பறித்து மூட துணிந்து விட்டிருக்கிறாளே. ஆமாம், எண்ணத்தை கண்டு இந்த அரவிந்தன் இப்படி திசை திரும்பி போனார். டாக்டருக்கு படித்தவள் என்ற தகுதியை தவிர அழகிலோ மற்ற சாமர்த்தியங்களிலோ அவள் துர்காவை மிஞ்சவே முடியாதே. துர்கா அழகாக எம்ப்ராய்டரி செய்வாள், வீணை வாசிப்பாள். நல்ல சங்கீத ஞானம், வைத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர மாலதிக்கு வேறு எதிலும் திறமை கிடையாது. இப்போது மற்றவளின் கணவனை அபகரிப்பதற்கு திறமை வந்து விட்டிருக்கிறது போலும். ஆத்திரத்தில் எரிமலையாக கனன்றாள் துர்கா. அத்தியாயம் 6. கணவன் துரோகம் செய்கிறான் என்பதை கேள்விப்பட்டு பொறுமையாக இருப்பது என்பது சாதாரணமாக எந்த பெண்ணுக்கும் சாத்தியப்படாத சங்கதி. சிலருக்கு கோபமும் அழுகையும் வரும். சிலருக்கு ஒரே ஆவேசமாக பொறாமை சீறிக்கொண்டு எழும். கணவனிடம் நேர்முகமாக கேட்டு தெரிந்து கொள்ளும் துணிச்சல் பலருக்கு இருப்பதில்லை. ஒரு சிலருக்கு அந்த துணிச்சல் உண்டு. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன், உண்மையா என்று நேரடியாக கேட்டு விடுவார்கள். கணவன்மார்களிலும் பலவிதமானவர்கள் உண்டு. மனைவிக்கு தெரியாது ரகசியமாக தவறு செய்துவிட்டு இல்லை என்று மழுப்பிவிட்டு தப்பிக்கொள்பவரும் உண்டு. ஆமாம் செய்தேன், இப்போ நீ என்ன பண்ண போற என்று தமது ஆண் பிள்ளை ஆதிக்கத்தை காட்டி அதட்டி பதில் அளிப்பவரும் உண்டு. அரவிந்தன் எந்த விதமாக நடந்து கொள்வான் என்று துர்காவால் ஊகிக்க முடியவில்லை. மேலும் விஷயத்தை தட்டி கேட்க தடயம் தேவைப்படுமே. மிகவும் சிரமப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறாள். ஆனால் அவளது தாய் அவளை சும்மா இருக்கவிட்டால் தானே. ஆமாம், நேற்று ராத்திரி ரொம்ப நேரம் கழித்து மருமகன் வீட்டுக்கு வந்தார். ஏன்னு நீ ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டேனம்மா. என்னவோ அவசர கேஸாம். அறுவை செய்ய அம்பிகா நர்சிகம் போயிருந்தாராம். கூடவே அந்த அம்பிகையையும் அழைச்சிட்டு போனானான்னு கேட்டியா? கேட்கலையம்மா. உனக்கு துணிச்சல் ஏது? எங்கள் கண்களை கட்டிட்டு திருட்டு கல்யாணம் செஞ்சுக்க மட்டும் துணிச்சல் இருந்தது. நான் சொன்னதை அப்போவே கேட்டிருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்காது. வாயை மூடிட்டு இருந்தால் அரவிந்தன் ஒரு நாளைக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கட்டிக்கொள்வான். ஏன்னா தன் அந்தஸ்துக்கு இப்போ ஒரு டாக்டர் மனைவி தேவைப்படுகிறது. அம்மாவின் போதனைகள் அவள் தலையை வெடிக்கும் அளவுக்கு இருக்கின. தடைமை இல்லாமல் எப்படி அம்மா விவகாரத்தை நான் ஆரம்பிப்பேன் என்று முனகினாள் கோபத்துடன்.
அம்மா வைக்கலின் மகள். வீட்டில் அப்பா தனது ஜூனியரிடம் பேசி கொண்டிருக்கும் சட்ட நுணுக்கங்களை பட்டும் படாதமாக சிறு வயதிலிருந்தே காதில் ஏற்றுக்கொண்டவள். ஒரு கொலை செய்யப்பட்டால் யாரும் அந்த கொலையை நேரில் பார்த்ததில்லை என்றால் சந்தர்ப்பம், சூழ்நிலை இவைகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு குற்றவாளியை தண்டிக்கிறார்கள். அம்மா, அது கோர்ட்டு, இது வீடு. வீட்டையே கோர்ட்டாக்கி விட்டிருக்கிறானே அரவிந்தன். அம்மா கசப்புடன் சீறினாள். கொஞ்சம் பொறு, நான் அவரை ஒரு தடயத்தோடு கேட்கிறேன். அம்மா ஆத்திரத்துடன் பற்களை கடித்தாள். நீ முடிவு வரை ஏமாந்துதான் இருக்க போற. ஒரு சில நாட்களில் அவள் எதிர்பார்த்த அந்த தடயம் கிடைத்துவிட்டது. துவைக்க போட்டிருந்த அரவிந்தனது சட்டை பையிலிருந்து அம்மா 2 சினிமா டிக்கெட்டுகளின் பகுதியை எடுத்து வைத்திருந்தாள். தடயம் ஏன்மனாயே, இந்தா. நேற்று ராத்திரி உன் கணவன் எமர்ஜென்சி ஆப்ரேஷனுக்கு போகலை. தன் காதலியை அழைச்சிட்டு சினிமாவுக்கு போயிருக்கிறான். இப்போ என்ன சொல்கிற? அன்று காலை அவளுக்கு பள்ளிக்கூட விடுமுறை. அதனால் துப்பு துளக்க நேரம் இருந்தது. சற்றென்று வெளியே வந்து கரைஞ்சி திறந்தாள். அன்று காலை உண்மையிலேயே அரவிந்தனுக்கு நகரத்து நர்சிங் ஒன்றில் அறுவை சிகிச்சை செய்ய முன் ஏற்பாடாகியிருந்தது. நோயாளியின் வீட்டிலிருந்து கார் வந்து அழைத்து கொண்டு போனதால் அவன் தன் காரை வீட்டிலேயே விட்டு போயிருந்தான். காரின் கதவை திறந்து உள்ளே பார்த்தாள். டிரைவர் ஆசனத்திற்கு அடுத்ததான முன் இருக்கையில் காலடியில் கம்பளத்தின் மீது சில வாடின மல்லிகை பூக்கள் கிடந்தன. டேஷ்போர்டிற்குள்ளே ஒரு சிறு கைக்குட்டை அகப்பட்டது. காருக்குள்ளே லேசாக ஒரு ஃபாரின் சென்டின் மனம். துர்கா ஒரு கணம் திகைத்து போனாள். தலையில் அடித்தது போன்ற அந்த மனம் மூளையில் பளிச்சிட்டது. மாலதி அவர்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவள் வாயிலுக்குள் நுழைய முன் அவளுக்கு பராக்கு சொல்வது போல அந்த வெளிநாட்டு சென்ட் கூப்பென்று முகத்தில் வீசும். இப்படி இவள் எதுக்கு சென்ட்டை மேலே அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று தன்னுள் எண்ணி அவள் வியப்படைவதுண்டு. அதற்கு காரணம் இப்போதளவா புரிகிறது. தன்னிடம் துர்காவிற்கு ஈடான அழகு இல்லாததை இட்டு ரொப்ப தன் ஒப்பனையில் அவள் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாள். அரை பாட்டில் சென்ட்டை மேலே கவிழ்த்து கொண்டு தலை நிறைய மல்லிகைப்பூவும் உதடு பளபளக்க சாயமும் பூசிக்கொண்டு அவனுடன் சினிமாவுக்கு கள்ளத்தனமாக கிளம்பியிருக்கிறாள். அரவிந்தனுக்கு தான் துரோக புத்தி துவங்கியது என்றால் படித்தவள் தன்னுடன் சிநேக பாவத்துடன் பழகும் துர்காவின் வாழ்க்கையை கவிழ்க்கக்கூடாது என்ற நல்ல மனம் மாலதிக்கு இருக்கவில்லையே. இமைகளை நனைத்த கண்ணீரை சமாளித்து கொண்டு வாடி கிடந்த பூக்களை பொறுக்கி ஒரு காகிதத்தில் சேகரித்து கொண்டாள். அந்த சிறு கைக்குட்டியையும் எடுத்துக்கொண்டு கரேஜை பூட்டிவிட்டு உள்ளே வந்தாள். அம்மா எடுத்து வைத்திருந்த சினிமா டிக்கெட் பகுதிகள் சாப்பாட்டறை மேலே அவளை பார்த்து வேடிக்கையாக சிரிப்பது போல் கண்ணாடி டம்ளர் அடியில் காற்றில் துடித்தன. அவைகளையும் எடுத்து பத்திரமாக வைத்து கொண்டாள். அதற்கு பின்னர் அவளுக்கு சேலையே ஓடவில்லை. திங்கட்கிழமை மாணவிகளுக்கு அவள் போதிக்க வேண்டிய பாடங்களை தயாரிக்க அவள் நூல் நிலையத்திலிருந்து கொண்டு வந்த புத்தகங்கள் அப்படியே மேசை மேல் அடுக்கப்பட்டிருந்தன. தூக்கத்தை நின்று விழித்து கொண்டு அழுத குழந்தையை கூட எடுத்து சமாதானப்படுத்த தோன்றாது அவள் தொட்டிலின் அருகே பிரமை பிடித்து போய் நின்றாள். துர்கா, குழந்தை கத்துறது காதல வேலை என்று அதட்டியபடி வந்த அம்மா குழந்தை பரத்தை தூக்கி சமாதானப்படுத்தியபடி வெறித்து பார்த்தாள். கண்ணீர் கன்னங்களில் கோடியிட மகள் தொட்டில் சங்கிலியை பிடித்து கொண்டு லேசாக விசுமுவதை கண்டாள். இப்போ எது கழணும்? அதட்டினாள் அம்மா. நீங்கள் சொன்னது உண்மைத்தான் அம்மா. அவர் என்று விக்கினாள். இப்போ மட்டுமில்லை, ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அரவிந்தன் உன்னை நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு அவளோடு போய்விடுவான். அயோக்கிய சிகாமணின்னு அவன் முகமே சொல்லுதே. கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் தன் தாயை கேட்டாள். இப்போ என்ன செய்வேனம்மா? போதும், இவனோட வாழ்ந்ததுன்னு வெட்டிக்க வேண்டியதுதான். அப்படின்னா? திகைப்புடன் மகள் மீண்டும் கேட்டாள். விவாகரத்து கோரி வைக்கலை வச்சு அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது. பிறகு கேஸை தொடர்ந்து விவாகரத்து பெற்றிருக்க வேண்டியது. ஸ்பெஷல் மேரேஜ் பிரகாரம் நீங்கள் பதிவு திருமணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது பலத்தார விவாகரத்து சட்டம் அமலில் இருக்குது. உயிரோட ஒரு பெண்ஜாதி உரிமைக்குடையவள் இருக்கும்போது இன்னொருத்தியோடு சுற்றி கொண்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான்னு அவன் மேலே வழக்கு தொடர வேண்டியது தான். கணவன் தன் மனைவியை கொடுமைப்படுத்துகிறான்னா சூடு போட்டு அடித்து உதைத்து கீழே தள்ளி காயப்படுத்தி கொடுமைப்படுத்துவது மட்டும் அதில் சேர்த்து இல்லை. வார்த்தைகளாலும் அசட்டையான போக்காலும் தன் நடத்தையாலும் மனைவியின் உணர்வுகளை சித்திரவதை செய்வதும் அதில் சேர்த்திதான். மன அளவில் கணவன் மனைவியை கொடூரமாக ஆட்டி படைக்கிறான் என்று வக்கீல் உன் பக்கமாக வாதிப்பார். விவாகரத்து வாங்கிட்டா பிறகு
மகள் அதிர்ச்சியுடன் திணறினாள். தொடர்ந்து இந்த துரோகியோடு எப்படி வாழ முடியும்? அவன் முந்தி கொண்டு உன் நடத்தை மேலே மாசு கற்பித்து விவாகரத்து கோரினால் என்ன பண்ணுவ? ஊரே சிரிச்சு போகும். அதைவிட நீ முந்திக்கிறது தான் வரை. குழந்தை பரத்திற்கானேமா? குழந்தை, குடும்பம் இதெல்லாம் பற்றி அரவிந்தன் யோசித்தால் இந்த காரியத்தை செய்ய மாட்டான். இது அவனது முன்கூட்டிய திட்டம். இப்படிப்பட்ட சண்டாளன்கிட்டே குழந்தையை வளர அனுமதிக்கக்கூடாது. விவாகரத்து வழங்கும் நீதிபதி அநேகமாக குழந்தைக்கு தாயை தான் பாதுகாவலாக நியமிப்பார். இந்த கேஸில் உன் கணவன் தான் குற்றவாளி. அவனது பயங்கர நடத்தியால் தான் நீ பாதிக்கப்பட்டு விவாகரத்து வேண்டுகிறாய். நீ குற்றமற்ற அபலை, நல்லவள். உன் பாதுகாப்பில் குழந்தை வளர்வது தான் நியாயம் என்று நீதிமன்றம் உன்னிடம் குழந்தையை கொடுத்து விடுவாங்க. பிரியமிருந்தால் நீ குழந்தை வளர்ப்புக்கு வேண்டிய தொகையை அவனிடமிருந்து மாதம் வசூலித்து கொள்ளலாம். என்னை கேட்டால் அது தேவையில்லை என்பேன். அந்த சாக்கை வைத்துக்கொண்டு அவன் உன்னிடம் மறுபடியும் தொடர்பு கொள்ள முயல்வான். அம்மா என்று தாங்க முடியாத தூக்கத்துடன் அவள் விசும்பி அழுதாள். இந்த மாதிரி காதல் கல்யாணம் இப்படி தான் உடைந்து போகும். நான் எதிர்பார்த்தது தான். ஏன் அழவேணும்? துணியோடு அவனை எதிர்த்தினேன். துரோகம் செய்துட்டேன், மன்னிச்சுக்கோ என்று மழுப்ப பார்த்தால் ஒத்துக்காதே. ஆண்கள் என்ன வேணாலும் செய்யலாம், அதை மன்னித்து மறந்துடணும். பெண் அதே தவறை செய்தால் அவள் சமூகத்தின் முன் அவமானப்பட்டு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த 10ஆம் வசூலித்தனத்திற்கு பாரபட்சமான நியாயத்துக்கு நீ ஒத்துக்காதே. அம்மா ரொம்பவே அவளுக்கு சொல்லி கொடுத்து விட்டிருந்தாள். அன்று இரவு வீட்டுக்கு திரும்பிய கணவனிடம் துர்கா முகம் கொடுத்து பேசவில்லை. மேஜை மீது எடுத்து வைக்கப்பட்டிருந்த சாப்பாட்டை தானே எடுத்து போட்டு சாப்பிட்ட அரவிந்தன் கையை கழுவிக்கொண்டு உள்ளே வந்தான். குழந்தை தூங்கிட்டானா என்று கேட்டபடி படுக்கை ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். வர தூங்க குழந்தை, அதனால் உலகத்தின் போக்கு தெரியாமல் தூங்குறான். ஆனால் நான் குழந்தையிலேயே ஏமாந்து தூங்கி போக நல்லா முழிச்சிட்டு இருக்கேன். படப்படவென்று துர்கா சொன்னதும் அதிர்ந்து போன அரவிந்தன் அவளை வியப்புடன் பார்த்தான். நீ என்ன சொல்கிற? உனக்கு வழக்கமாக வரும் தலைவலி போல இருக்கு. அதனால்தான் சாப்பாடு பரிமாறக்கூட வரலேன்னு நினச்சேன். பாவம், என் தலைவலிக்கு இறக்கப்பட்டு கொண்டு இப்போ அதுக்காக வட்டி முதலமாக மனவலியை கொடுத்துருக்கீங்களே. சீறிக்கொண்டு எழுந்த துர்கா விளக்கை பட்டென்று அணைத்துவிட்டு பளிச்சென்று அறை முழுவதும் ஒளிபரப்பிய குழல் விளக்கை போட்டாள். அலமாரியை திறந்து அதன் மேல் தட்டில் வைத்திருந்த கடித பட்டலத்தை எடுத்து வந்து அவன் முன் பிரித்து வைத்தாள். இந்த மல்லிகைப்பூ, சென்ட் மணக்கிற இந்த கைக்குட்டை, இந்த சினிமா டிக்கெட்டின் மீதி பகுதிகள், இவையெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கீழுதட்டை கடித்து கொண்டான் அரவிந்தன். அவன் கண்களும் காதும் சிவப்பாயின. சில நிமிடங்கள் மௌனமாக அவைகளை பார்த்து கொண்டிருந்தான். ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? எப்படி இவ கண்டுபிடிச்சாலுன்னு உங்களுக்கு அதிசயமாக இருக்கா? நீங்கள் நேற்று மாலதியோடு கூட சினிமாவுக்கு போயிருக்கீங்க. இதுதான் முதல் தடவை இல்லை. கொஞ்ச நாட்களாக நீங்கள் அவளோட நெருக்கமாக பழகிட்டு வரீங்க. என்னை கழிச்சு கட்ட 2 பேரும் சேர்த்து சதி இது. உங்களுக்கு தான் காமம் கண்ணை அவுச்சுதுன்னா படித்தவ என் தோழி போல் நீடிச்ச அவளுக்கு எங்கே புத்தி போச்சு? நான் சொல்கிறதை கேட்டுட்டு நீ பிறகு இப்படி கிரைந்து கத்து. அரவிந்தன் நடிக்குரலில் அதட்டினான். நீங்கள் செய்த மோசம் பெருசாக தெரியலை. நான் இறங்கி பேசுறது உங்களுக்கு அவமானமாக இருக்கா? குழந்தை எழுந்து அழப்போகிறான். நம் சண்டையை அவன் ஏன் பார்த்து மிரளணும்? எதிர்கால வாழ்க்கையே அவனுக்கு ஒரு பெரும் விரட்சியாக இருக்க நீங்கள் அஸ்திவாரம் போட்டுட்டீங்களே. மனைவியை பற்றி கவலைப்படாவற்றிலும் போகட்டும். மெத்தம் பகன் என் மகனின் வருங்காலத்தையாவது யோசிக்கிறீங்களா? தனிந்த குரலில் ஆத்திரமாக கேட்டாள். விவரமாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஒரு நாளைக்கு இதை சொல்லணும் தான் இருந்தேன். அரவிந்தன் வார்த்தைகளுக்கு தடுமாறினான். தான் செய்த தவறை எண்ணி வைக்கப்பட்ட அவன் முகம் சுருங்கி போனான். கதவிடக்கில் நிழலாடுவதைக் கண்டு வெகுடு சென்று மாமியார் முகத்தில் அறைந்தாற்போல் படுக்கை அறை கதவை சாத்தி கொண்டு வந்து மீண்டும் கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்தான். என்ன விளக்கம் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கும் மாலதிக்கும் உள்ள நெருக்கம் எவ்வளோ தூரம் இறுக்கமாகிவிட்டு இருக்குது என்பதை முதலில் சொல்ல முடியுமா? ஒரு மனைவியைப் போல அவள் என்னிடம் நெருக்கமாகிவிட்டாள். மெல்லிய குரலில் அவன் சொன்னபோது துர்காவின் தலைக்குள்ளே ஒரு எரிமலை வெடித்தது. கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளித்து கொண்டு, எவ்வளோ காலமாக இது நடக்கிறது? ஒரே ஒரு முறைதான் தவறு செய்துவிட்டேன். அதற்கு காரணம் உன் தாய். நாம் இருவரும் கணவனும் மனைவியாக இந்த வீட்டில் ஒற்றுமையாக வாழ்வதை தடுக்கும் நோக்கத்துடையே உள் புகுந்து விட்டிருக்கிறாங்க. நீங்கள் செய்த தப்புக்கு அவங்க தலையில் ஏன் பழியை போடுறீங்க?
உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் செய்து வந்த அக்கிரமத்தை அவங்க யாரோ சொல்ல கேட்டு வந்து என்னை எச்சரிக்கை பண்ணினாங்க. நான் தான் உங்களை ரொம்பவுமே நம்பி அப்படி இருக்காதுன்னு சண்டை போட்டேன். முடிவில் அவங்க பேச்சு தான் உண்மையாகிவிட்டது. தாங்க முடியாத தூக்கத்திலே விம்மி அழத் தொடங்கினாள். இதை பார் துர்கா, ப்ளீஸ் அழாதே. தெரியாமல் ஒரு தவறு செய்துட்டு நான் உன்கிட்ட என்ன சொல்வது, மாலதிக்கிட்டே எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு அருகில் வந்து அவள் தோளை தொட முயன்ற போது அவன் நீட்டிய கருத்தை வெடுக்கென்று தட்டிவிட்டு அப்பால் நகர்ந்து கொண்டாள். கரைப்பட்ட அந்த கையை இனி என்மேல் வைக்காதீங்க. உங்கள் பிள்ளை மேல் சத்தியம். இனி நான் உங்கள் மனைவி இல்லை. துர்கா, நடந்ததை கேளு. என்னோட கொஞ்சம் பீச்சுக்கு வரியான்னு நான் கேட்கறதுக்கு முந்தி உங்கள் அம்மா இடைய புகுந்து குழந்தையை எடுத்து இழுட்ட பிறகு எங்கே போகிற? பசு தோஷம் வந்து குழந்தையை பிடிச்சிக்கும் என்பாங்க. நீ வர மறுப்ப. சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்டா பள்ளிக்கூட வேலை இருக்குது, சினிமாவுக்கு கிளம்ப போகிற அப்படின்னு உங்கள் அம்மா இடைமறிப்பாங்க. உங்கள் அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மறந்தே போனேன். தெரியும், இப்படி ஒரு பெரிய கதையை எங்கள் அம்மா மேலே போடுவீங்கன்னு தெரியும். எனக்கு ஏற்பட்ட தனிமையிலே நான் மாலதியோடு கிளினிக்கிலே உட்கார்ந்து பல மணி நேரம் பேசத் தொடங்கினேன். கிளினிக்கு உங்கள் காதல் நாடகத்துக்கு அரங்கமாக மாறிவிட்டதாக்கும். எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்றெல்லாம் விவரிக்க முடியாது. ஒரு நாள் என் பலவீனத்திலே அவளை மிகவும் நெருங்கிவிட்டேன். கல்யாணமாகாத ஒரு பெண்ணை நான் நாசப்படுத்திவிட்டேன். இதை சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இதே மாதிரி ஒரு தனிமையில் தானே நானும் வாழ்ந்தேன். அதற்காக எதிர்பட்ட ஆண்களிடம் நான் என்னை அழிச்சிக்கலையே. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி இல்லையா? கோபத்துடன் துக்கத்துடன் கேட்டாள். அந்த தவறுக்காக நான் கடந்த 3 மாதமாக படும் வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல. நடந்து விட்டது. அதற்காக நான் என் மனைவியை கைவிட முடியாது என்று மாலதிக்கு அறிவுரை வழங்கிக்கிட்டிருக்கிறேன். பேஷ், அதுக்காக தான் நேத்திக்கு சினிமாவுக்கு போனீங்களா? உண்மைதான். அங்கே உட்கார்ந்து கொண்டு படத்தை பாராது அவளது வருங்காலத்தை பற்றி பேசினேன். பலதார விவாக மறுப்பு சட்டம் அமுலில் இல்லாதிருந்தால் சிவனே என்று அவள் கழுத்திலும் ஒரு தாலி கட்டியிருப்பீங்க இல்லையா? என் போன்ற படித்தவள் இப்படி ஒரு தவறு செய்துட்டா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்திட வேண்டியது கடமைதான். இப்போ என்ன செய்கிறதாக உத்தேசம்? நீ என்னை இந்த பயங்கர தவறுக்காக மன்னித்து கணவனாக ஏற்றுக்கணும். மாலதி என் பேச்சை கேட்டுக்கொண்டு இங்கிருந்து வேறு எங்கேயாவது போய்விடுவதாக தீர்மானிச்சிட்டாள். அவளை பொறுத்தவரை அவள் இனி யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாளாம். தன் தொழிலையே கணவன் என்று மதித்து முழு மனதுடன் வாழ்நாள் முழுவதும் தனியே இருக்க தீர்மானித்து விட்டாளாம். என்னை அவள் மன்னித்து விட்டாள். இந்த மாத கடைசியுடன் அவள் கிளினிக்கில் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பம்பாயில் உள்ள தன் சகோதரி வீட்டுக்கு போகப் போகிறாள். ஐயோ பாவம், பெரிய தியாகி. நீங்கள் மனம் உருகி அவளுக்காக கண்ணீர் விட்டிருப்பீங்களே. என் தவறுக்காக நான் கண்ணீர் விட மாட்டேன். ஒரு மனிதன் தன் அறிவை இழந்து பலவீனமான உணர்வின் வசப்படக்கூடாது என்று என் மனசாட்சி என்னை இடித்து கொண்டிருக்கிறது. மாலதிக்கு நான் பெருத்த துரோகம் செய்து விட்டிருக்கிறேன். பாவம், அவள் ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை. உங்கள் முடிவை சொல்லிட்டீங்க. என் முடிவு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? சொல்லி கேட்டுக்கிறேன். உன் மனம் ஆறு மட்டும் திட்டு பொறுத்துக்கிறேன். அறிவு கெட்டு நீங்கள் ஒரு சாக்கடைக்குள்ளே விழுந்தீங்கன்னா கூடவே விழுந்து புரள நான் தயாராக இல்லை. கணவன் மனைவி இருவருக்கும் பொது என்பது கற்பு. அதை நீங்கள் உதறிவிட்டால் நான் அதை ஒத்துக்கொண்டு நீடித்து உங்களோட போலியான ஒரு வாழ்க்கையை தொடர என் மனம் இடம் கொடுக்காது. துர்கா, என்ன சொல்கிற? அரவிந்தன் சற்று கோபத்துடன் கேட்டான். செய்கிற தப்பை செய்துவிட்டு ஆத்திரப்பட்டு என்ன பயன்? இனி இந்த வீட்டில் நாம் இருவரும் சேர்ந்து கணவன் மனைவினும் வாழ முடியாது. அதனாலே எங்கள் அம்மாவோடு புறப்பட்டு நானும் குழந்தையும் வேறு எங்கேயாவது போய் வாழ்வதுன்னு தீர்மானிச்சிட்டேன். வீடு உன்னுடையது. நீ ஏன் போகணும்? வெளியே போய் நான் தங்கிக்கிறேன். உன் மனது மாறும்போது கூப்பிட்டு வருகிறேன். சரிதானே? என் மனம் மாறப்போவதில்லை. அதில் ஒரே ஒரு உறுதி பிடிவாதமாக உருவாக்கி விட்டிருக்கிறது. உங்களது நடத்தையை சுட்டி காட்டி நீங்கள் எனக்கு இழைத்த துரோகத்தினால் என் மனம் எப்படி பாடுபட்டு உணர்வுகள் சிதைந்து போய்விட்டன என்பதை எடுத்து உதாரணம் காட்டி நான் விவாகரத்து கோரப்போகிறேன். துர்கா, நீயாகவா இப்படி பேசுகிற?
என் அம்மா பின்னால் இருந்து பேசலை. புண்ணாகிவிட்ட என் மனம் பேசுறது. இந்த அவமானத்துக்கு பிறகு உங்களை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு ஆசை இல்லை. டாக்டர் அரவிந்தன், நீங்கள் உண்மையில் ஒரு பண்பான மனிதராக இருந்தால் வம்பு சண்டை போட்டு இழுத்தெடுத்து கொண்டு நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்குமாக என்னை அலைய விடாமல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் சஞ்சுக்கல் ரைட்ஸ் என்பதற்காக போராடாமல் விட்டு கொடுத்து எனக்கு விவாகரத்து கொடுத்துடுவீங்க. வீணாக்கின அந்த மாலதியை 2ஆம் தாரமாக கட்டிப்பீங்க. இன்றைக்கி உன் மனது ரொம்ப குழம்பியிருக்கு. அதனாலே இப்படி கடுமையாக பேசுகிறேன். நான் என் கிளினிக்கிலேயே ராத்திரி தங்கிட்டு நாளை காலை வந்து உன்கிட்டே பேசுகிறேன். நாளை என்ன தொடர்ந்து அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்ன என்று வந்தாலும் என் முடிவு இதேதான், மாறப்போவதில்லை. என்ன சொன்ன? கையை ஓங்கிக் கொண்டு அருகில் வந்த அரவிந்தன் திடுக்கிட்டு தன் செய்கைக்கு அவமானப்பட்டு கையை தழுத்தி கொண்டான். ஏன், அடிக்கிறது தானே? படித்தவராக இருந்தும் பொண்டாட்டியை கை தொட்டு அடிக்கிற மகராசன்கள் பல பேர் நம் நாட்டில் இன்னமும் இருக்காங்க. அடித்தால் அந்த வர்க்கத்தில் நீங்களும் ஒருத்தராக சேர்ந்து விடுவீங்க. இப்போ மட்டும் என்ன, என் மனசை அடித்து நொறுக்கி விட்டுருக்கீங்க. அது போதாதா? உருமினாள் துர்கா. கதவை திறந்து கொண்டு வெளியே வேகமாக சென்ற அரவிந்தன் தன் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டான். மறுநாட்காலை அவன் வந்தபோது அம்மா அவனது சாமான்களை எல்லாம் ராத்திரியே கண் வைத்திருந்து கருத்தாக எடுத்து பெட்டிகளில் நிரப்பி தயாராக வைத்திருந்தாள். உள்ளே வந்தவனிடம் அவளை பேசினாள். உங்கள் சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் போகலாம்னு துர்கா சொல்ல சொன்னான். உங்களை நேரில் பார்க்க கூட விருப்பமில்லையாம். ஆத்திரத்தை அடக்கி கொண்ட அரவிந்தன் தன் வீட்டை அவளுக்கு விட்டு கொடுத்து விட்டு சாமான்களுடன் வெளியேறினான். அதற்கு பின்னர் அவர்களின் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து கொண்டிருந்த போது எத்தனையோ முறை அவன் வந்தான். அம்மா ஞானம் வராந்தாவிலே நிற்க வைத்து பேசி துரத்திவிட்டாள். பின்னர் அவளது வாழ்க்கை நின்றே அவனை விவாகரத்து மூலம் நிரந்தரமாக பிரித்து விட்டாள்.